நிகழ்தகவு. அரசு பள்ளி ஆசிரியரை கண்மூடித்தனமாக தாக்கி பெட்ரோலை ஊற்றிய இளைஞர்கள். டீ கடைக்கு போய்விட்டு வந்த வாட்ச்மேனை பார்த்து இளைஞர்கள் நாலாபுறமும் தெரித்து ஓட்ட. துக்க வீட்டுக்கு வந்திருந்த இளைஞர்கள் தமிழ் ஆசிரியர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியது ஏன்? இளைஞர்களுக்கும் தமிழ் ஆசிரியருக்கும் என்ன சம்பந்தம்? பின்னணி என்ன? சாயங்காலம் 5 மணி இருக்கும். பள்ளி வளாகத்துல உட்கார்ந்திருந்த ஆசிரியர் சையத் முகமது மேல 4 இளைஞர்கள் பெட்ரோல் ஊத்தி தீ வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. என்ன யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு ஆசிரியர் கத்துற சத்தத்தை கேட்டு ஓடி வந்த வாட்ச்மேனை பார்த்ததும் ஒரு கும்பல் தப்பி ஓடி இருக்கு. உடனே 108 ஆம்புலன்ஸை வர வச்ச வாட்ச்மேன் ஆசிரியரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காரு. அப்போ போலீஸ்காரங்க கிட்ட அவர் கொடுத்த வாக்குமூலம் தான் இங்க எல்லாரையும் பதபதைக்க வச்சிருக்கு. சர்வீஸ் கொடுத்துட்டு சரக்கு அடிச்சுட்டு வாங்கிடுவோம். நான் சத்தம் போடவும் ரொம்ப ஒரு ஆபாசமான வார்த்தையில் பேசி போயிட்டானுங்க. போயிட்டு மறுபடியும் திரும்ப வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. திருப்பூர் உடுமலை அடுத்த காரத்தொழுவுல அரசு மேல்நிலை பள்ளி இருக்குது. இங்க வேலை பார்த்த உடுமலையை சேர்ந்த தமிழ் ஆசிரியர் சையத் முகமதுவோட பைக் ரிப்பேர் ஆனதால ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. பைக்கை சரி பண்ணி நாங்களே பைக்கை ஸ்கூலுக்கு கொண்டு வந்து தந்துடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால வழக்கம் போல பள்ளிக்கு போன ஆசிரியர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. சாயங்காலம் 4 மணிக்கு பள்ளி முடிஞ்சதும் ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. தமிழ் ஆசிரியர் சையத் முகமது மட்டும் பைக்குக்காக பள்ளி வளாகத்துல 5 மணி வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் கூட இருந்த வாட்ச்மேனையும் டீயும் பஜ்ஜியும் வாங்கிட்டு வர சொல்லி டீ கடைக்கு அனுப்பி விட்டிருக்காரு ஆசிரியர். அப்போ காரத்தொழுவு பகுதிக்கு ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு வந்த வெளியூரை சேர்ந்த 4 இளைஞர்கள் அரசு பள்ளி கேட்டு கிட்ட உட்கார்ந்து சரக்கு அடிச்சுட்டு ரோட்ல போய்கிட்டு இருந்த பொதுமக்கள் கிட்ட ரகளை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. சத்தம் கேட்டு வெளியே போன ஆசிரியர் அந்த இளைஞர்களையும் அவங்க கையில இருந்த மது பாட்டில்களையும் பார்த்துட்டு ஷாக் ஆகியிருக்காரு. ஏம்பா, பள்ளி வாசல்ல உட்கார்ந்து இப்படி மது அடிக்கலாமா? இதெல்லாம் தப்பு, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு அவங்கள திட்டி இருக்காரு. எங்களையே திட்டுறியான்னு மது போதையில இருந்த அந்த 4 பேரும் சையத் முகமதுவோட முகத்திலேயே குத்தி இருக்காங்க. அதுக்கு பிறகு அவரை கீழே தள்ளி விட்டு கையில கிடைச்ச பொருட்களை கொண்டு கொடூரமா தாக்கி இருக்காங்க. அதோட விடாம ஆசிரியரை தரன்னு இழுத்துக்கிட்டு போய் பள்ளி வளாகத்துல உட்கார வச்சு நில குலையற வரைக்கும் விடாம அடிச்சிருக்காங்க. 47 வயசான ஆசிரியர் சையத் முகமது அடி தாங்க முடியாம என்ன விட்டுருங்கடான்னு கெஞ்சி இருக்காரு. போதையில என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியாத அவங்க உன்னை கொல்லாம விடமாட்டோம்னு மிரட்டி அவருடைய 2 கைகளையும் கயிறு போட்டு கட்டி இருக்காங்க. கூட்டத்துல இருந்த ஒருத்தன் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பைக்ல இருந்து பெட்ரோலை பாட்டில புடிச்சுக்கிட்டு வந்து ஆசிரியர் மேல ஊத்தி தீக்குச்சிய பத்த வச்சு கொளுத்துவதற்கு முயற்சி பண்ணியிருக்கான். ஏற்கனவே அடி வாங்கி காயத்தோட இருந்த சையது முகமதோட கண், மூக்கு, வாய் பகுதியில பெட்ரோல் பட்டதும் எரிச்சல் அதிகமாகி இருக்குது. வலியால துடிச்ச ஆசிரியர் என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு கத்தி கூச்சல் போட்டிருக்காரு. அப்போ டீ கடைக்கு போயிட்டு வந்த வாட்ச்மேன் பள்ளிக்குள்ள வந்த உடனே ஆசிரியரோட நிலைமைய பார்த்து பதறி போனதோட சாலையில போன பொதுமக்களை உதவிக்கு அழைச்சுக்கிட்டு வந்து குடிகார கும்பலை பிடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அந்த கும்பல் பள்ளிச்சுவர் வழியா எகிரி குதிச்சிருக்காங்க. பொதுமக்கள் அவங்கள விரட்டி பிடிக்க முயற்சி பண்ணாலும் 4 பேரும் 4 பக்கமா தெரிச்சு ஓடி தப்பிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகுதான் 108 ஆம்புலன்ஸை வரவழைச்ச வாட்ச்மேன் ஆசிரியரை மீட்டு உடுமலை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இந்த தகவலை கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன போலீஸ்காரங்க கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லி இருக்காரு தமிழ் ஆசிரியர். அதை அடுத்து மடத்துக்குளம் போலீசார் பள்ளியில போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்புறம் துக்க நிகழ்ச்சி வீட்டுக்கு போன காவலர்கள் உங்க வீட்டுக்கு வந்த வெளியூர் பசங்க யாரு, அவங்க எங்க தப்பிச்சு போயிருக்காங்க, அவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னு விசாரணை நடத்தி வராங்க. ஆனா சம்பவம் நடந்து 3 நாளாகியும் எந்த ஒரு துப்பும் கிடைக்காததால கொலை முயற்சி பண்ண கும்பல எங்க தப்பி போயிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாம போலீஸ்காரங்க திணறிக்கிட்டு வராங்க.
நிகழ்தகவு.